Students, now we are going to see example 1.6. The question, if adjoint of A is equal to minus 1, 2, 2, 1, 1, 2, 2, 2, 1, find A inverse. So solution. Given வந்து என்ன கொடுத்துறாங்க adjoint A, நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது A inverse. ஸோ adjoint A தெரிஞ்சிருந்தா A inverse ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா A inverse is equal to plus or minus 1 divided by square root of determinant of adjoint of A into adjoint A. So this is formula to find A inverse if adjoint A is given. Okay, so first we have to find the determinant of adjoint of A, which is equal to determinant of minus 1, 2, 2, 1, 1, 2, 2, 2, 1. So now I am going to expand through first row. So minus 1 into 1 into 1, 1, minus 2 2s are 4. Next minus 2 into, so 1 into 1, 1, minus 2 2s are 4. So next plus 2 into 2, 1 2s are 2, minus 1 2s are 2. So which is equal to minus 1 into 1 minus 4 minus 3 minus 2 into 1 minus 4 minus 3 plus 2 into 2 minus 2 0. So which is equal to minus and minus plus 3. This is minus 2 into minus 3. So plus 6, this is 0. So which is equal to 9, which is not equal to 0. So next we can substitute in formula. So A inverse is equal to plus or minus 1 divided by square root of, the determinant of adjoint of A is 9. So square root of 9 into adjoint of A. Already we have. So minus 1, 2, 2, 1, 1, 2, 2, 2, 1. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 by 3 இன்ட்டு minus 1, 2, 2, 1, 1, 2, 2, 2, 1. This is required A inverse. Now we are going to see example 1.7. The question, if A is symmetric, prove that adjoint A is also symmetric. So let me prove now. Proof. Given என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா A is a symmetry matrix. So A வந்து சிமெட்ரிக்காக இருக்குது அப்படின்னா adjoint of A வும் symmetric அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஸோ அதுக்கு நாம் என்ன செய்கிறோம், சப்போஸ் A is symmetric. Symmetric means A transpose equal to A. Symmetric means A transpose equal to A. Transpose எடுத்தாலும் அதே மேட்ரிக்ஸ் திரும்ப ரீப்ளேஸ் ஆச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு சிமெட்ரிக். அப்போது அட்ஜாயிண்ட் ஏவும் நம்ம சிமெட்ரிக் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஏவுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் திரும்ப நமக்கு என்ன கிடைக்கணும், அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்றத நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம நவுன் ரிசல்ட் எடுத்துக்கலாம். தியரம் 9ல் 6th ரிசல்ட்டு அது என்ன சொல்லுது அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு adjoint A whole transpose. ஸோ இதில் adjoint and transpose are interchangeable. சரியா? ஸோ adjoint of A transpose equal to adjoint A whole transpose. இப்போ இதில் இப்போ ஏற்கனவே நம்ம A transpose equal to என்ன சொல்லியிருக்கோன்னா A. அப்போது இந்த ஈக்குவேஷன் 1 நம்ம இங்கே யூஸ் பண்ணும்போது A transpose நம்ம திரும்ப எப்படி எழுதலாம் அப்படின்னா adjoint of A which is equal to adjoint A whole transpose. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் A transpose வந்து A அப்படின்ட்டு. அப்போது A transpose இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம், A. ஸோ அப்போ adjoint of A is equal to adjoint A whole transpose. A transpose கண்டுபிடிச்சி ஈக்குவல் ஏன்னு சொன்னால் தட் இஸ் சிமெட்ரிக் ஃபார் A. இங்கே அட்ஜாயிண்ட் ஏவுக்கு ஹோல் டிரான்ஸ்போஸ், அட்ஜாயிண்ட்டுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து அது அட்ஜாயிண்ட்டுக்கு ஈக்குவல் சொன்னோன்னா அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா அட்ஜாயிண்ட் ஏ இஸ் சிமெட்ரிக்னு சொல்கிறோம். therefore adjoint A is also symmetric.
hence proved. So now we are going to see example 1.8. The question: verify the property A transpose whole inverse equal to A inverse whole transpose with A is equal to 2917. A 2/2 ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கொடுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம இதுக்கு என்ன ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா டிரான்ஸ்போஸ் அண்ட் இன்வர்ஸ் ஆர் இன்டர்சேஞ்சபிள்ன்ற ப்ராப்பர்ட்டியை ஈக்குவல் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணி காமிக்கணும். ஸோ ப்ரூஃப். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் என்ன கொடுத்துட்டாங்கன்னா A is equal to 2917. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம LHS ஃபைன் பண்ணிடலாம். LHSல என்ன ஃபைன் பண்ணணும் அப்படின்னா A டிரான்ஸ்போஸ் ஹோல் இன்வர்ஸ். ஃபஸ்ட்டு A டிரான்ஸ்போஸ். ஸோ A டிரான்ஸ்போஸ் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா 2197 டிரான்ஸ்போஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைன் பண்ணோம் இன்வர்ஸ் ஹோல் இன்வர்ஸ். இப்போ இன்வர்ஸ் ஃபைன் பண்ணணும் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைன் பண்ணோம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A டிரான்ஸ்போஸ் ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஸோ என்ன ஒரு டிட்டர்மினன்ட் ஆஃப் திஸ் இஸ் 2197. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் 2 7s are 14 minus 199 which is equal to 5 which is not equal to 0. So A transpose whole inverse exists. So A transpose whole inverse exists. So next adjoint of A transpose find one. So adjoint of A transpose so which is equal to what is adjoint? So first diagonal elements நம்ம interchange பண்ணணும். So 7 2 second element க்கு நம்ம sign change பண்ணணும். So -1 -9. Okay. So இப்போ formula substitute பண்ணலாம். அப்போ A transpose the whole inverse is equal to what is formula? 1 divided by determinant of A transpose into adjoint of A transpose. Okay. So இப்போ 1 divided by determinant of A transpose oda value that is 5. So into adjoint of A transpose is 7 -1 -9 2. So this is A transpose whole inverse. So next நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம் this is LHS. So next we have to find RHS. So right hand side ஃபைண்ட் பண்ண போகிறோம். RHSல ஃபஸ்ட்டு A inverse ஃபைண்ட் பண்ணி ஆஃப்டர் நம்ம என்ன செய்யணும் A transpose கண்டுபிடிக்கணும். So ஃபஸ்ட்டு A inverse. So first determinant of A find பண்ணினோம். but determinant of 2917. So cross multiply பண்ணோம் அப்படின்னா that is 14 minus 9 which is equal to 5 which is not equal to 0. So we can say that A inverse exists. So next adjoint of A. So which is equal to the adjoint find பண்ணும்போது first diagonal elements change பண்ணணும். So 7 2 second diagonalக்கு sign change பண்ணணும். So -9 1 -1. So A inverse is equal to formula 1 divided by determinant of A into adjoint of A. So formula substitute பண்ணிடலாம். Therefore 1 divided by this is 5. So adjoint of A is 7 -9 -1 2. இப்போ A inverse find பண்ணிட்டோம். So next whole transpose find பண்ணணும். So A inverse the whole transpose which is equal to 1/5 7 -9 -1 2 the whole transpose. Okay. So transpose எடுக்கும்போது numbers அப்படியே தான் வரும் ரிட்டன் ஆகிடும். பட் மேட்ரிக்ஸ் மட்டும் row column will be interchanged. So 7 -1 this is -9 + 2. So this is A inverse whole transpose. This is RHS. Okay. So இது equation 2 எடுத்துப்போம். This is equation 1. 1 and 2 compare பண்ணுங்க. Both are same. அப்போ from the equations 1 and 2 we can say that A transpose the whole inverse is equal to A inverse whole transpose. So hence proved. Now we are going to see example 1.9. Question: verify AB whole inverse is equal to B inverse into A inverse with A is equal to 0 -3 1 4, B is equal to -2 -3 0 -1. So we have to verify the reversal of inverse. So proof. So first நம்ம LHS find பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி AB
A matrix B matrix ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ AB which is equal to A matrix 0 minus 3 this is 1 4 into B matrix minus 2 minus 3 0 minus 1. So next we have to product. So 0 this is also 0. So next 0 minus minus plus 3. So next row this is minus 2 0. So next minus 3 minus 4. So which is equal to 0 plus 3 this is minus 2 minus 7. So AB. Next நம்ம AB whole inverse find பண்ணணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் பண்ணி அது நாட் ஈக்குவல் டு 0வா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் 0 3 minus 2 minus 7 which is equal to cross multiply பண்ணிங்கன்னா 0 minus minus plus 3 to 6 which is equal to not equal to 0. ஸோ அப்போ AB the whole inverse exist. ஸோ ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு adjoint of AB வேணும். ஸோ adjoint of AB which is equal to adjoint எப்படி ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டயகனலு நம்பர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் டயகனலுக்கு சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ minus 3 minus 2 becomes plus 2. This is adjoint of AB. So AB the whole inverse which is equal to what is formula 1 divided by determinant of AB into adjoint of AB. So which is equal to 1 divided by determinant of AB value is 6. Adjoint of AB is minus 7 minus 3 2 0. So this is AB whole inverse LHS. So this is LHS left hand side. So next இதை equation 1 ன்னு எடுத்துக்கலாம். So next right hand side find பண்ணோம்னா B inverse A inverse ப்ராடக்ட் பண்ணணும். So first B inverse find பண்ணிடலாம். So determinant of B is equal to determinant of minus 2 minus 3 0 minus 1 which is equal to minus minus plus 1 to 2 this is 0. So minus 0 equal to 2 which is not equal to 0. So next B inverse நமக்கு exist ஆகும். So adjoint of B வேணும் நமக்கு which is equal to நமக்கு diagonal first diagonal உடைய elements சேஞ்ச் பண்ண minus 1 minus 2 second diagonal sign சேஞ்ச் பண்ணோம் இப்போ plus 3 0. ஸோ இது மைனஸாக இருந்தாலும் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் 0 தான். ஸோ ஃபார்முலா என்ன B inverse is equal to 1 divided by determinant of B into adjoint of B. ஸோ திஸ் இஸ் ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணோன்னா 1 divided by determinant of B யோட வேல்யூ 2 adjoint of B யோட வேல்யூ minus 1 3 0 minus 2. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது A inverse. ஸோ அப்போ determinant of A வேணும். Determinant of 0 minus 3 1 4 which is equal to cross multiply பண்ணினா 0 minus minus plus 3 which is equal to 3. So which is not equal to 0. So next adjoint of A வேணும். So adjoint of A which is equal to adjoint என்ன செய்யணும் அந்த A மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட்டு டயகனல் எலமெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ 4 0. ஸோ இந்த சைன் சேஞ்ச் பண்ணால் திஸ் இஸ் ப்ளஸ் 3 minus 1. ஸோ A inverse is equal to formula 1 divided by determinant of A into adjoint of A which is equal to 1 divided by determinant of A is 3 adjoint of A is 4 3 minus 1 0. So B inverse A inverse find பண்ணிட்டோம். அப்போ RHSல நம்ம ப்ராடக்ட் பண்ணிடலாம். that is B inverse into A inverse. So which is equal to B inverse ஓட வேல்யூ 1/2 into the matrix. A inverse ஓட வேல்யூ 1/3 into the matrix. அப்போ அந்த நம்பர்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் செப்பரேட்டாக ப்ராடக்ட் பண்ணிக்கலாம். அப்போ 1/2 into 1/3. ஸோ அப்போ 1/6 2 3 6ன்னு வந்துடும். இப்போ ரிமைனிங் வந்து மேட்ரிக்ஸ் மட்டும் நம்ம ப்ராடக்ட் பண்ணால் போதும். ஸோ B inverse மேட்ரிக்ஸ் minus 1 3 0 minus 2 into A inverse this is 4 3 minus 1 0. ஸோ இப்போ நம்ம மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்ணிடலாம். அப்போ என்ன வரும் பாருங்க minus 4 this is minus 3. ஸோ நெக்ஸ்ட் காலம் minus 3 minus 1 into 3 next 3 into 0. ஸோ plus 0. Next second row so 0
this is minus minus plus 2, is second column 0 minus 0. So இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா 1/6 இன்ட்டு this is minus 7 minus 3 2 0. ஓகே, this is equation 2. இப்போ equation 1 and 2 கம்பேர் பண்ணுங்க, both are same. So from the equations 1 and 2 we get AB whole inverse is equal to B inverse into A inverse. So hence proved. Thank you.